யார் யாருக்கோ ஃபோன் பண்ணாரு. எப்படியாவது அடுத்த வாய்ப்பு ட்ரை பண்ணணும்னு பார்க்குறாரு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரனுக்கும் தேவயானிக்கும் திருமணம் ஆயிருது. ராஜகுமாரன் வந்து தேவயானியோட கணவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட, தேவயானியோட சிபாரிசோட அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்கள்ட்ட வந்து கதை கேட்கறதுக்காண்டி கதை சொல்றதுக்காண்டி ட்ரை பண்றாரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஃபோன் பண்றாரு. விஜய் ஒரு காலே அட்டெண்ட் பண்ணல. இவர் தான் ஃபோன் பண்றாருன்னு டோட்டலாவே காலே அட்டெண்ட் பண்ணல. அஜித்துக்கு ஃபோன் பண்றாரு. அஜித்துமே இவருடைய காலை வந்து டோட்டலாவே எடுக்கல. அவாய்ட் பண்றாரு. ஸோ இப்படி இருக்கும்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னும்போது வந்து ஒரு பிரபல நடிகராக தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால விக்ரம்கிட்ட பேசி ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் ட்ரை பண்றாரு. விக்ரமே ஃபோன் எடுக்கல. இவரோட ஃபோனை பார்த்துட்டு யோ இந்த ஆள் எதுக்கே மறுபடியும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்காம விட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு தெரியல. அப்போவே பார்த்தீங்கன்னா விக்ரம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவரோட பிறவி கோணம் நான் சொன்னேன்ல, அதாவது வந்து நான் தான் விக்ரமை வளர்த்து விட்டேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் அது ஓடாத படம். அது வந்து விக்ரம் மார்க்கெட்டை காலி பண்ண படம். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் தான் வந்து சூப்பர் படம். நான் எடுத்தேன். எல்லா கிராமங்கள்லையும் பட்டி தொட்டியிலெல்லாம் பேனர் வச்சு போஸ்டர் வச்சு விக்ரமுக்கு நிறைய விழாலாம் எடுத்து அவரை நான் ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்தேன். என்னால் தான் வந்து அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டே கிடச்சிச்சு. என்னைய வந்து இன்னைக்கு மறந்துட்டு என்னோட ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார்.